அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. 14 சீட்டுக்காக 4 நாளா நாய் மாதிரி மாடலேஷன் சரியில்லை, வேற மாடலேஷன்ல பேசுறேன். 16 சீட்டுக்காக 4 நாளா நாய் மாதிரி இதுவும் சரியாவல. 16 சீட்டுன்னு வேண்டி 4 திவசாயிட்டு நாய் மாதிரி இதுவும் செட் ஆகல. 11 சீட்டுக்காக 4 நாளா நாய் மாதிரி என்னடா இது. ஒன்லி 11 சீட்டுக்கு வேண்டி 4 லெக்ல டாக் மாதிரி 4 டேஸா எதுவுமே செட் ஆகல. நம்ம தளபதியோட ஸ்டைல்ல போயிடலாம். சுனோ 4 நாளா நாய் மாதிரி 11 சீட்டுக்காக சசிகுமார் மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கங்க. சரி, எதுக்கு இப்ப இத்தனை தடவை இத்தனை மாடுலேஷன் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? மே 4ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல இதுதாங்க நடந்துகிட்டு இருந்தது. வெறும் 11 சீட்டுக்கு வேண்டி கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்ன கட்சிக்கு கிட்ட போய் கால்ல போய் விழுகிறது என்ன? அண்ணா வந்துருங்க, தலைவரே வந்துருங்க, அவரே வந்துருங்க, இவரே வந்துருங்க. அதுலயும் வயசான பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, காதர் முகிதீன். அவர் முதல்ல என்ன சொன்னாரு? நம்மள் கிட்ட ஏன் கேக்குறான், நம்மள் பதில் சொல்ல மாட்டான், நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அப்புறம்தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி அடிச்சாங்க. இதுல கவர்னர் தனி ரூட்டு. இல்லப்பா, ஃபெயிலு போய் 5 மார்க் எச்சா வாங்கிட்டு வா, பாஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் 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 இவ்வளவு மார்க் நான் ஈஸியா எடுத்துட்டேன் சார், இன்னொரு 4 மார்க் தானே சார், எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துருவேன் சார், பாச மட்டும் போட்டுருங்க சார், அப்புறமா நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்லாம் கெஞ்சி பார்த்தாங்க. இவன் காரை புடுங்கிட்டு அனுப்புடா, அப்பதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி அதையும் முடிக்கிட்டாங்க. திருப்பி இங்க வர்றதுன்னா அங்க போறதுன்னா அங்க அலையறதுன்னு இங்க அலையறதுன்னா அங்க போன் பண்ணி பேசுறதுன்னு இங்க போன் பண்ணி பேசுறதுன்னு ஓடினே இருந்தாங்க. ஆனா 151 ஹையர் மெடிக்கல் சீட்டு, ஐயர் இல்லைங்க, ஹையர் மெடிக்கல் சீட்டு 151 சீட்டு தூக்கி சாதாரணமா கொடுத்துருக்காங்க. வெறும் 11 சீட்டுக்காக நாய் மாதிரி அலைய தெரிஞ்ச உங்களுக்கு 151 சீட்டோட வேல்யூ புரியல. 11 சீட்டுக்கு எந்த அளவுக்கு அலைஞ்சிங்களோ அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டுதான் 151 சீட்டை எங்களுக்கான சீட்டை நாங்க வாங்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் அருமை தெரிஞ்சவனுக்கு புரியும். இப்படி அடப்பாஸ் மாதிரி வந்து உட்கார்ந்தவங்களுக்கு என்ன புரியும்? எங்களுக்கு மருத்துவத்தை பத்தி ஒண்ணும் தெரியாதா, அப்படியா இப்படியான்னு யாராவது பொங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பிளம்பரோட ஃபாதர் சொல்றாரு, கேட்டுக்கங்க. தம்பி நீங்க சொல்லுங்க, அப்பதான் அவங்க எல்லாம் நம்புவாங்க. நாம சொன்ன நம்பவா போறீங்க? ஐயோ கட் பண்ணு. மாண்புமிகு அமைச்சர்னு சொல்லாம விட்டாங்க. மாண்புமிகு அமைச்சர் சொல்லுவாரு, கேட்டுக்கங்க. 4 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக காரணம் தான். 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட், இப்ப கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் கொடுக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ணா, நான் ஒரு லாயர் அப்போ இதோட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கானா இல்ல. அப்படி இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. சோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவும் ஒரு ப்ரொஃபஷனாவும் கன்சிடர் பண்ணும். தமிழக மாணவர்கள் பிளம்பராகவும் கார்பெண்டராகவும் போகணும் அப்படின்னு சொன்னா மாண்புமிகு அமைச்சருங்க. இந்த அமைச்சர் தான், இந்த மாண்புமிகு அமைச்சர் தான், அவருக்கு 2 பிறந்திருக்குல்ல, அவங்க 2 பேர்த்துலயும் ஒரு ஆளை பிளம்பராகவும் இன்னொரு ஆளை கார்பெண்டராகவும் ஆக்கியே தீர்வேன்னு கட்ட வரல நின்னுட்டு இருக்கிறாருங்க. டைட்டானிக் பட ஹீரோயின் மாதிரி டெய்லி காலையில எந்திரிச்சது பசங்க கிட்ட இததான் சொல்லுவாரு. மகனே நீ பிளம்பர் ஆயிடு, மகனே நீ கார்பெண்டர் ஆயிரு, என்ன வெங்காயத்துக்கு படிக்க போற ஒளிய தூக்கிட்டு ஓடி போடா, என்ன வெங்காயத்துக்கு படிக்க போற ரிஞ்ச எடுத்துட்டு சுத்திட்டு போடா. இப்படி நீங்க ஸ்கூலுக்கு போகாம இந்த 2 ஆகப்பெரிய வேலைகளையும் கத்துக்கிட்டீங்கன்னா
தலை சிறந்த மில்லியனரே ஆயிடலாம். பிளம்பருக்கும் கார்பெண்டருக்கும் அவ்வளவு டிமாண்ட். நேத்து கூட எனக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. ஆட பிளம்பர் வீட்டு முன்னாடி எல்லாம் டோக்கன் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நேத்து கூட நான் போய் அந்த டோக்கன் பேர்ல யாரெல்லாம் பேர் இருக்குன்னு எடுத்து பார்த்தேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, IFS, IRS, IAS, அது போக மாண்புமிகு அமைச்சர் CTR நிர்மல்குமார், மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனாக்கெல்லாம் 12வது டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இவங்க எல்லாம் பழைய டப்பா எல்லாம் வரிசையா லைன்ல வச்சிருக்காங்க பிளம்பர் வீட்டு முன்னாடி. அது போக கார்பெண்டர் வீட்டுக்கு போனோம்னா இதே டோக்கன் சிஸ்டம் தான். அதுல 5வது பேரை படிச்சதும் ஆடி போயிட்டேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடியில ஒரு ரூம் கட்டுறாங்களாமா. அதுக்கு கார்பெண்டர் தேவைப்படுறதா சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, அவருக்கே 5வதா தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கிற நாள் யாருன்னு பார்த்தா தேனாம்பேட்டையில ஒரு வீடு, நீலாங்கரையில ஒரு வீடு, அப்புறம் ஏதோ 2 வீடு போட்டிருக்கு. அது கஸ்டமர் பேர் எழுதல. பாத்தீங்களா, CMக்கே 5வது டோக்கன் தான். கார்பெண்டர்னா அவ்வளவு டிமாண்டுங்க. என்னது 7வதுல இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். ஓ, இவரும் கியூல நிக்கிறாரா? அட, அப்ப பாருங்க கார்பெண்டருக்கு சொன்ன மாதிரி எவ்வளவு டிமாண்டு. இதையெல்லாம் படிக்காம நீட்ட போய் 4 வருஷம் 5 வருஷம்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நமக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை சொல்றதுக்கே நமக்கு தகுதி இல்லைங்க. ஏன்னா பல நூற்றாண்டு காலமாவே தகுதிங்கிற வார்த்தைய சொல்லிதான் நம்மள ஒடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. தகுதி இல்லாதவன்லாம் டாக்டர் ஆயிட்டா, தகுதி இல்லாதவன்லாம் டாக்டர் ஆயிட்டா, தகுதி இல்லாதவன்லாம் இன்ஜினியர் ஆயிட்டா, தகுதி இல்லாதவனா லாயர் ஆயிட்டானா, இதுக்கெல்லாம் இப்படி பேசுவாங்க. ஆனா தகுதி இல்லாதவன்லாம் பஸ் டிரைவர் ஆயிட்டா, தகுதி இல்லாதவன்லாம் BMW கார் டிரைவர் ஆயிட்டா, தகுதி இல்லாதவன்லாம் முதலமைச்சர் ஆயிட்டா அப்படின்னு இப்ப புதுசா நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா நமக்கு இந்த தகுதி மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. யார் எந்த இடத்துக்கு போனாலும் அந்தந்த வேலைய சரியா செஞ்சா போதும். இப்ப பாருங்க, மாண்புமிகு CTR நிர்மல்குமார் ஏதோ ஒரு இதுக்கு அமைச்சரா இருக்கார். யாருக்கு தெரியும்? முதலமைச்சர் கையில என்னென்ன துறை இருக்குன்னு முதலமைச்சருக்கே தெரியாத மாதிரி இவங்க கையில எல்லாம் என்னென்ன துறை இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா மாண்புமிகு ஒரு பொதுவான அமைச்சர். இவங்களுக்கு தனித்தனியா தெரிஞ்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. ஆளாளுக்கு மாத்தி எல்லா அமைச்சர்கள் பேசுறது ஒன்னாதான் இருக்கும். தடி எடுத்தவன்லாம் தாவேக்கால முதலமைச்சருங்கிற மாதிரி தடி எடுத்தவன்லாம் தாவேக்கால என்ன வேணா பேசலாம். அப்படித்தான் அமைச்சர் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு புள்ள, அதாவது இவருக்கு தெரிஞ்ச ஒரு புள்ள நீட்டே 4 தடவை எழுதியிருக்காமா. அந்த வெங்காயத்துக்கு தான் இப்பவும் கேட்டுட்டு இருக்கோம். 4 தடவை எழுதலாம்னு சொல்ற இந்த நீட்டு வெங்காயம் நமக்கு தேவையான்னு. உங்களுக்கு தெரிஞ்ச புள்ள அப்படின்னா அது கண்டிப்பா வசதியான புள்ளதானுங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ CM விஜய் இருக்காரு. CM விஜய் என் ஆளுன்னு நேத்து ஒரு புள்ள சொல்லுச்சுல, அந்த புள்ளைய CMக்கு தெரியுமா? ஆனா CMக்கு தெரிஞ்ச புள்ள யாரு அப்படிங்கறதையும் அந்த புள்ளைய சொல்லிருச்சு. நம்ம எதுக்கு அதை சொல்லிட்டு, அதான் அன்னி கூடயே போட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிச்சுல, அந்த அவங்கதான். இப்படி இந்த பிள்ளைங்கள்லாம் 4 தடவை கோச்சிங் சென்டர் போய் நீட் எழுத முடியும். இப்ப புதுசா வர எங்க பிள்ளைங்க 4 வருஷமும் கோச்சிங் போயிட்டு 4வது தடவை எழுத போற அந்த புள்ள கூட போட்டிக்கு போகுதுன்னா, இப்போ இதுல என்ன தகுதி வெங்காயத்தை சமூக நீதியை நிலைநிறுத்த போறீங்கன்னு சொல்லுங்க. அதனாலதான் இந்த கருமாந்திர பிடிச்ச நீட்டே வேண்டான்னு தமிழ்நாடு இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்குது. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு நீட்டு வேண்டான்னு போராடுவீங்கன்னு பார்த்தா, நீ எதுக்கு கஷ்டப்பட்டு நீட்டுக்கு போற? நீட்டுக்கே போவேனா, நம்ம கார்பெண்டர் பிளம்பரும் ஆயிக்கலாம்னு சொன்னா நீங்க எதுக்கு அமைச்சரா? நீங்க பேசாம ரொம்ப டிமாண்டான வேலையெல்லாம் பாத்துருக்கலாம்ல. இந்த சாக்கடை அல்ற வேலை டிமாண்ட் தாங்க, அதுக்கும் நீங்க போயிருந்திருக்கலாம்ல. போனீங்கன்னா எவ்வளவு மரியாதையா இருக்கும். பூர்ண கும்பத்தை கையில குடுத்துட்டு தலையில கட்டிட்டு தானே உங்களை குழிக்குழியே இறக்கி விடுவாங்க. அவ்வளவு மரியாதையான தொழில் எல்லாம் நாட்டுல இருக்குதுங்க. ஆனா நீங்க போட்டிருக்க அரை ட்ரௌசர் அதுக்கு பக்காவா மேட்ச் ஆகும். அதை போட்டு இறங்கிட வேண்டியதானே. போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னது தப்பா இருந்ததுன்னா போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கலாமா? நீங்க போட்ட அந்த அரை ட்ரௌசரோட இறங்குனீங்கன்னா அம்பிட்டு மேட்ச் ஆகுங்க. இப்படி எல்லாம் மாண்புமிகு அமைச்சரை பார்த்து நம்ம எல்லாம் பேசிடுவோம்னு நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. வெறும் 11 சீட்டுக்காக 4 நாளா நாய் மாதிரி இதை இவரும் சேர்ந்துதான் அலைஞ்சாரு. ஆனா 151 சீட்டு மக்களுக்கான சீட்டு, இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சீட்டை தூக்கி சாதாரணமா கொடுத்ததுக்கு ஒரு ஆளு பேசல. நீங்க VCK ஆபீஸ் போய் பேசின மாதிரியா நீங்க சுப்ரீம் கோர்ட் போய் பேச வேண்டியது இருக்கு? நீங்க அப்பாயிண்ட் பண்ற வக்கீல அவரு கோர்ட்ல போய் இதுக்காக வாதாட போறாரு, கேட்க போறாரு, பேச போறாரு. அப்படி கேட்கல, பேசல, வாதாடலன்னா அவரு மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை தூக்கி உள்ள போட்டு இன்னொரு நல்ல வக்கீல நீங்க அப்பாயிண்ட் பண்ணலாம்.
இது சாதாரண நடைமுறை சார்ந்த வேலை. இதுதான் நீங்க மக்களுக்கு பண்ண வேண்டிய வேலை. இதத்தான் ஒரு அரசாங்கம் பண்ணணும், பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருந்த அரசாங்கம் ஒரு நாளும் எங்களை பிளம்பர் வேலைய பாரு, கார்பெண்டர் வேலைய பாரு, நீ எதுக்கு தேவையில்லாம நீட் எழுத போறன்னு கேட்டதே கிடையாது. எங்க முன்னாள் முதல்வர் பேசினத கேளுங்க. படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க, எங்கேயும் தேங்கி நிக்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது, கமா தான் தெரியணும். கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங், மேக் தமிழ்நாடு ப்ரௌட். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. இவர் பேசுறதுக்கு பேரு தான் மக்களின் மீது அக்கறை, மக்களுக்காக யோசிக்கிறது, அப்பா அப்படிங்கிறது. சரி, அப்பா அப்படின்னா மகன் எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? எங்க டெபுட்டி சிஎம், முன்னாள் டெபுட்டி சிஎம் பேசுனதை கேளுங்க. ஒரு சிலர் மருத்துவ படிப்பு தானே, என் மருத்துவ படிப்பு இல்லைன்னா வேற படிப்பே இல்லையா, அதை சொல்றதுக்கு நீ யாரு? என் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. எங்களுக்கு எங்களுடைய மாணவனுடைய கல்வி உரிமை முக்கியம். இந்த அமைச்சர் பதவி இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். அதற்காக என்ன இழப்பு வந்தாலும் நான் அதை சந்திக்க. கேட்டீங்களா? இதுக்கு பேருதான் கல்வியின் மீது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அக்கறை. இப்படியே அக்கறையோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களை எல்லாம் கொண்டு போய் அக்கறையில நிறுத்திட்டு, எக்கரையுமே தெரியாத சர்க்கரையை கொண்டு வந்து இக்கரையில நிறுத்திட்டு, சர்க்கரை கூட இல்ல சர்க்கரைன்னு எழுதி வச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டு, நக்கனா இனிக்குன்னு சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையெல்லாம் நக்கிட்டு போயிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் எதுக்கு ஆஷா பேசுற அப்படின்னு கேக்குறீங்களா? 151 உயர் மருத்துவ சீட்டுங்க சாதாரணமா கிடைக்காது. கேவலம் 11 சீட்டு. அது இல்லாம கூட ஆட்சி அமைச்சிருக்கலாம். அன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து பேசியிருந்தா அந்த வேலை அலையாமலே நடந்திருக்கும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, என்ன ஆட்சி அமைக்க நீ கூப்பிடு, ஃப்ளோர்ல நான் நிரூபிச்சுக்கிறேன் அப்படின்னு தைரியமா பேசி இருந்திருக்கணும். உங்ககிட்ட நொட்டணுங்கிற எந்த அவசியம் வெங்காயமும் கிடையாது, ஃப்ளோர்ல நாங்க பாத்துக்கிறோம்னு தைரியமா நின்று இருக்கணும். அப்படி பேசியிருந்தா திருநெல்வேலி காலேஜ்ல தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடி இருப்பாங்க. முதல் முறையா சமூகத்தினுடைய இந்த வார்த்தைய தெரிஞ்சு பயன்படுத்துறேன். தகுதி இல்லாதவங்கெல்லாம், தாவேக்கால தகுதி இல்லாதவங்கெல்லாம் பேசுறப்ப திமுகவால் தகுதி பெற்ற நாம் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.